ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் இன்ஃபோ. நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஒரு அமேசிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கார்கள் அப்படின்னால எல்லாருக்குமே பிடிக்கும், சின்னவங்களுக்கு பெரியவங்களும் எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படிப்பட்ட அமேசிங்கான சூப்பர் டெக்னாலஜி கொண்ட எதிர்காலத்தில் வரப்போகிற கார்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கார்கள் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். வீடியோ ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். கடைசி முடியும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உன் வாழ்க்கை அவ்வளவுதான் இந்த உலகம் உங்ககிட்ட சொல்லும் போது உன் வாழ்க்கை உன் கையில தான் உங்க அறிவு சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? உன் அளவுக்கு நீ ஆசைப்படுன்னு இந்த சமுதாயம் உங்களை அமுக்கும் போது தன்னம்பிக்கையோட போராடுன்னு உங்க மனசாட்சி சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? நம்ம முதலாவதாக பார்க்க போகிற கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸ் ஏவிடிஆர். அவதார் படத்தில் ஒர்க் பண்ண டீம் தான் அந்த காரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவதார் படத்தில் இருக்க அந்த உயிரினங்கள் மாதிரி இந்த காரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட பின்பகுதி பார்த்திங்கன்னா 32 செதில்கள் மாதிரி கொண்ட அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளை கார்கிட்ட போனோம் அப்படின்னா இந்த செல்லப்பிராணிகள் வந்து நம்ம மேலே பாசமாக இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இந்த கார் வந்து இன்ஸ்பயர் பண்ணுமா, அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம உணர்வுகளை கேற்ற மாதிரி வந்து இந்த கார் மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்டேரிங், கியர் ராடு இது மாதிரி அமைப்பு வந்து கிடையாது. இது வந்து ஒரு தொடுதிரை அமைப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை முன்னாடி பின்னாடி மூவ்மெண்ட் பண்ணுறது மூலமாக வந்து இந்த காரை வந்து நகர்த்திக்கலாம். அதே மாதிரி பக்கவாட்டிலையும் இந்த காரை வந்து ஓட்ட முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த காரோட லைட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நைட் டைமில் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். இந்த காரோட ப்ரைஸ் வந்து ஆன்லைனில் 6 கோடிக்கு மேலே இருக்கிறதா வந்து போட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் இந்த கார் வந்து ரிலீஸ் பண்ணப்படலை. இது ஒரு கான்செப்ட் கார் அப்படின்றதுனால வந்து கம்மியான அளவில் தான் வந்து தயாரிப்பாங்க. நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிற கார் எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த அவதார் காரை விட வந்து இந்த கார் இன்னும் அமேசிங்கான கார் அப்படின்றது சொல்லலாம். இந்த காரோட பேர் வந்து BMW Next 100. இது எதுக்காக உருவாக்கப்பட்ட கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BMW கம்பெனி ஆரம்பித்து 100 வருஷம் ஆனதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து இந்த கார் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த காரோட 4 வீலுமே பார்த்திங்கன்னா வெளியில் தெரியாது, ஃபுல்லாக வந்து மோல்டு ஆன மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம லெஃப்ட் ரைட்டு திருப்பும்போது வந்து அந்த பேனல் வந்து விரிவடையும், அந்தளவுக்கு மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் ஒரு ஸ்டேரிங் அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கார் தான். நம்ம வேணும்னா மேனுவல் டிரைவும் வந்து பண்ணிக்கலாம். எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் மட்டும் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளை கொண்டு போய் சேர்த்துடும். அந்தளவுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட காராக வந்துருக்கு. அதே மாதிரி இதில் ஒரு பர்டிகுலர் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அது குறிப்பிட்ட கிலோமீட்டரில் இருக்க எல்லாத்தையுமே நமக்கு ஸ்கேன் பண்ணி டிஸ்பிளேயில் காமிச்சிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் ஒரு டேர்னிங்கில் வந்து ஒரு வண்டி ஏதோ வருது செய்யுது நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னா அதை கூட ஸ்கேன் பண்ணி டிஸ்பிளேயில் வந்து காமிச்சிடும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கார் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இதோட ஆன்லைன் ப்ரைஸ் வந்து 12 கோடிக்கு மேலே இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. நம்ம மூணாவதாக பார்க்க போகிற கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெனால்ட் ட்ரேசர். இது வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் லக்ஸரி கார். இந்த காரோட டாப் ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 400 km/h வந்து இருக்குது. அதே மாதிரி 4 செகண்ட்லேயே 100 km ஸ்பீடு வந்து எட்டக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஃபுல்லி ஓப்பனடு கார். அதாவது ஃப்ரண்ட் பேனட்லேருந்து பேக் சைடு முடியும் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஒரு கடல் சிற்பி ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து கார் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கடல் சிற்பி பார்த்தோம்னா எப்படி டாப் வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகுதோ அது மாதிரி ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க ஃபின்ஸ் மூலமாக வந்து ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வரதுக்காக மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதோட ஆன்லைன் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கிறதா வந்து போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 கோடி இருக்க மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இதுவும் ஒரு கான்செப்ட் கார் தான். நம்ம நாலாவதாக பார்க்க போகிற கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராயல்ஸ் EX103. இந்த கார்கள் தான் ரோல்ஸ் ராயல்ஸ் கார்லேயே வந்து டாப்பான கார் அப்படின்ட்டே சொல்லலாம். நம்ம ரோல்ஸ் ராயல்ஸ் அப்படின்றாலே வந்து விலை உயர்ந்த கார்கள், அதே மாதிரி ஆடம்பர கார்கள் தயாரித்து கொடுக்குற கம்பெனி தான். அதே மாதிரி கஸ்டமைஸ்டு கார்களை வந்து அதிகமாக தயாரித்து கொடுக்குற கம்பெனி. நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து கார்களை வந்து அதிகமாக தயாரித்து கொடுப்பாங்க. இவங்களோட கார்ஸ் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். அதே மாதிரி யூனிக்கான டிசைனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இதுக்கு வந்து ஸ்டேரிங் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து கிடையாது. நம்ம எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த இடத்துக்கு வந்து கூட்டு போகிற அளவுக்கு இந்த காருக்கு வந்து டெக்னாலஜி வந்து இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கூட நம்ம பேசவே செய்யலாம். அந்தளவுக்கு எல்லா கேள்விகளுக்குமே நமக்கு பதில் சொல்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து 2 சூட் கேஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து அந்த கம்பெனி ஓனர்களோட பேர்களே வந்து வச்சுருக்காங்க. அதுதான் இன்னும் ஸ்பெஷலு. இந்த கார் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு வித்தியாசமான தோற்றம் கொண்டதாக வந்திருக்கு. இதோட டோர்கள் பார்த்திங்கன்னா மேல் பக்கமாகவும் சைடுலேயே வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த காரோட டாப்பு பார்த்திங்க அப்படின்னா வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு சூப்பராக வந்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேமாரி இந்த காரோட டிசைன் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும், ரொம்ப லக்ஸரியாகவும் வந்து இருக்கும். இந்த கார் வந்து இன்னும் சேல்ஸுக்கு வரல. 2035 தான் வந்து சேல்ஸுக்கே கொண்டு வர போகிறாங்க. நம்ம ஐந்தாவதாக பார்க்க போகிற கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா TX10. இந்த கார் தான் வந்து இருக்க எலக்ட்ரிக் கார்கள்லேயே வந்து டாப்பான கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுவுமே வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் தான். இதோட ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு டிரைவர் உட்காந்து வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 2 பேர் அமர்ந்து பயணம் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப ஒரு யூனிக்கான டிசைனாக தான் வந்துருக்கு. இதோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி இதோட லைட்டிங்ஸ் வந்து மாறுமா. அதே மாதிரி ஆன்லைனில் இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கோடிக்கும் அதிகமாக இருக்க மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.